வெல்கம்ஸ் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சண்டே மார்னிங் வாங்க அப்படியே என்ன அறுவடைன்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க சொரக்காய் செடி. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2 சொரக்காய் இருந்தது. ஒன்று வந்து அறுவடை பண்ணியாச்சு, ஒன்று வந்து பிஞ்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானுமே விட்டுட்டேன். அப்படியே காட்டுக்கு போனோம் அப்படின்னா கத்திரிக்காய், வெண்டங்காய், தக்காளி நிறையா இருந்தது. ஆனால் கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மருந்தடிக்காமல் உப்பு வைக்காத காய். இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதே அபூர்வம். நம்ம கடையில் வாங்குறதோட நம்ம தோட்டத்திலிருந்து பொறுத்து சாப்பிட்றது வந்து தனி சுவைதாங்க. நீங்கள் இது மாதிரி பொறிச்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயுமே ஒரு 4-5 வெண்டைக்காய் இருந்தது. அப்படியே ஒரு குழம்பு காய்ச்சி அதுவுமே நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, இந்த தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பழுக்காமல் இருந்தது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒரு மாதம் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வாங்குற பிரச்சனையே இல்லை. ஆனால் தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் ஏறும் போது பார்த்திங்கன்னா காய்க்கவே காய்க்காது. இதுவே ரேட்டு கம்மியாகும் போது பார்த்திங்கன்னா வேன்களுக்குமே நிறைய காய்க்கும். இது நம்ம காட்டில் போட்டிருந்த செட்டு தாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். நம்ம ட்ரிப்பு மாட்டியிருந்தோம். இந்த ட்ரம்மு மாட்டியாச்சு. ஆனால் ட்ரம்மு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிலில் மழையிலாம் இருந்துச்சு அப்படின்னா துருப்பிடிச்சங்காட்டி சரி நம்ம செட்டு மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டு மாட்டியாச்சு. அப்படியே நம்ம காட்டுக்கு வந்தது தான் வந்தோம். நம்ம ஆல்ரெடி கீரை வேறு போட்டிருந்தோன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுதான் நல்லா முளைச்சி வந்துருந்தது. சரி அதுவுமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே பிடுங்கிட்டேன். அப்படியே நம்ம காட்டில் பார்த்திங்கன்னா மோட்டர் ஓடிட்டு இருந்தது. சரி அதே நம்ம அலசி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி விட்டுறங்காட்டி ஒரே சேராக இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துட்டேன். நைட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் சில்லி தான் போட்டிருந்தோம். என்னடா இது புரட்டாசி மாதம் நீங்கள் சிக்கன் சாப்பிட்றீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. நாங்கள் வந்து வாரமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாமி கும்பிட்டோம். நாங்கள் அதனால தான் வந்து நான் சிக்கன் போட்டிருந்தேன். ஏன்னா தம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ காலேஜ் கிளம்பிடுவான். தேர்ஸ்டே வந்து நம்ம கிளம்புறான் தம்பி. அதனால் பார்த்திங்க அப்படின்னா சரி சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி எல்லாம் மத்தியானமே போட்டாச்சு. நைட்டு மட்டும் தான் ஜில்லி போட்டிருந்தோம். காத்தால் பார்த்திங்க அப்படின்னா கோழி போட்டிருந்தோம். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எபோட்டில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதீங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து காத்தால மார்னிங் எடுத்துகிட்டு இருக்க வீடியோ. நான் கப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மா வந்து பாவக்காய் குழம்பு வச்சுருந்தாங்க. எனக்கு பாவக்காய் குழம்பு வந்து பிடிக்காது. அதனால் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் சட்டியில் தான் வந்து நான் செஞ்சேன். அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், அது கூட 2 பட்டை நல்லா போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா 4-5 சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு இது நல்லா போட்டு நல்லா ஒரு பன்னீரமாக வரட்டும். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை அதுவுமே வந்து சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு வதக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளி வந்து நான் அரைச்சி சேர்த்திக்கிறேன். ஏன்னா அரைச்சி சேர்த்தும் போது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடும் போது வாய்க்கு வந்து வராது. அதனால தான் நான் வந்து அரைச்சி சேர்த்திருக்கேன். எனக்கு அரைச்சி சேர்த்தணும் அப்படின்னாவே ரொம்ப கிரேவியாட்ட வரும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூடமா கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு நல்லா போட்டதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் போனதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த புளி கரைசல் அதுவுமே உள்ள சேர்த்திக்கலாம். அது கூட பார்த்திங்க அப்படின்னா வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.